IAS அதிகாரியாக UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளு பேத்தி இன்னைக்கு இந்தியாவில் IAS ஆபீசராக ஏதோ ஒரு மாநிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்க்கப்பட்ட மகன்கள், மகள்கள், பேத்திகள், கொள்ளு பேத்தி ஏதோ ஒரு குடும்பம் நடத்தி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா? ஒரு ரயில் ஏறி டிக்கெட் எடுக்காம சென்னைக்கு வந்து செல்வங்களை எல்லாம் கொளித்து உலக பணக்காரர்கள் வரிசையில முதல் 200 இடத்தில் இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் எங்க? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேட்பு மனு எடுத்து பார்த்தா சொந்தமா கார் இல்ல, மொத்த சொத்து 41 லட்சம், அசையா சொத்து 1 கோடி. என்ன ஏமாத்துறீங்களா? காதல் நாமல பூ வச்சு சுத்திட்டு இருக்கிறோம்லாங்க. அண்ணாதுரை ஐயாவுடைய குடும்பத்திற்கு நேர் எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அண்ணா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதாம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அண்ணா அவர்களுடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு கட்சிக்கு தகுதி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம். சரித்திர நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன்.